ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். திரை 5. ஒரு வழியாக அனைவரும் கிளம்பிய பின் அனைத்தையும் எடுத்து வைக்க உதவிவிட்டு தன் வீட்டுக்கு பாவை வர நள்ளிரவாகி இருந்தது. அவளுக்கென அங்கிருக்கும் அறையிலேயே தங்கிக் கொள்ள சொல்லி யாழினி கூறியும் அதை மறுத்துவிட்டு தன் வீட்டிற்கு வந்து விட்டிருந்தாள் பாவை. மலரவனும் அவளை வற்புறுத்த வேண்டாம் என சொல்லிவிட தன் வீடு வந்து சேர்ந்தவள் அவ்வளவு நேரம் இருந்த சோர்வு நீங்க குளித்து வேறு உடைக்கு மாறி படுக்கைக்கு வந்தவளுக்கு அவ்வளவு நேரமும் மற்றவர் அறியாமல் மறைத்து வைத்திருந்த கண்ணீர் எல்லாம் கட்டுப்பாடின்றி வெளியேறியது. அதியனை கண்ட அதிர்வும் அதனால் உண்டான தாக்கமும் அவளுள் இப்போதும் அப்படியே மிச்சம் இருந்தது. ஆனால் எப்போதாவது ஒரு நாள் இப்படியான சூழ்நிலை வரும் என எண்ணி தனிமையில் அவள் எடுத்திருந்த பயிற்சிகள் இன்று அவளுக்கு நன்றாகவே கை கொடுத்தது. தனக்காக இல்லை என்றாலும் யாழினிக்காக இப்படி ஒரு நாள் அனைத்தையும் மறந்தது போல் நடிக்கத்தான் வேண்டும் என முன்பே யோசித்து இருந்தவள் அதற்கான பயிற்சிகளையும் தொடர்ந்து யாரும் அறியாமல் எடுத்தும் இருந்தாள். இவளுக்கு அவன் வேண்டாதவனாக இருந்தாலும் யாழினிக்கு வேண்டியவனாயிற்றே. அதுவும் அவளின் அனைத்துமே அவன் என தெரிந்தும் அவர்கள் விலகி இருக்க தானே ஒரு காரணமாகி போனது பாவைக்கு குற்ற உணர்வை கொடுத்தது. மீண்டும் அவர்களை சேர்த்து வைக்கும் சக்தியோ உரிமையோ தனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தன்னை காரணமாக வைத்தே அவர்கள் பிரிந்திருப்பதை அறிந்தவள் என்றாவது ஒரு நாள் அவர்கள் திரும்ப இணையும் தருணம் வந்தால் அதற்கு அவள் தடையாக இருக்கவே கூடாது என்ற எண்ணத்தோடே இப்படியெல்லாம் தன்னை தயார் செய்து கொண்டிருந்தாள் பாவை. ஏனெனில் என்றாவது ஒரு நாள் அவர்கள் மீண்டும் சந்திக்கும் சூழ்நிலை வந்தால் மலரவன் பாவையை மனதில் நிறுத்தியே யோசிப்பான் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். அவன் மறுக்க காரணமே இருக்கக்கூடாது என்று எண்ணினாள். இன்றும் அதியனை கண்ட அதிர்வோடு அடுத்த அறைக்குள் அவள் நுழையும் போதே எதிர்பாராத நிகழ்வு அவளின் பயிற்சியையும் மீறி லேசாக கண்கள் கலங்கத்தான் செய்தது. நல்ல வேளையாக மலரவன் பின்னேயே வந்து அதை வெளிவிட வராமல் தடுத்திருந்தான். அதில் எதுவுமே நிகழாதது போல் தன் கண்ணீரை உள் இழுத்து கொண்டு இயல்பாக அவனோடு பேசியிருந்தாள் பாவை. அவளின் நினைப்பை எல்லாம் மெய்ப்பிப்பது போல மலரவன் அடுத்த நொடி தன்னை தேடி வந்ததிலேயே சுதாரித்து கொண்டு விட்டிருந்தாள் பாவை. எவ்வளவுதான் அதிர்வையும் வலியையும் தனக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டு அவள் வலம் வந்தாலும் ஒவ்வொருவரும் அவளின் முகத்தையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். அதில் எதுவும் வெளிப்பட்டு விடக்கூடாது என அவ்வளவு கவனமாக அவள் இருக்க வேண்டி வந்தது. இப்போது அந்த கட்டுப்பாடுகள் எதுவும் தேவையில்லாமல் போக தலையணையில் முகம் பதித்து படுத்திருந்தவளின் கண்ணீர் கரையை உடைத்து கொண்டு வெளிவந்தது. தேம்பி அழவோ கதறி துடிக்கவோ இல்லை பாவை. அதையெல்லாம் ஓரளவு கடந்து வந்து விட்டிருந்தாள். ஆனால் அத்தனை பெரிய நிகழ்வுக்கு பின் அதியனை நேரில் முதன்முறை பார்த்த தாக்கம் அவளையும் அறியாமல் சில எதிர்வினைகளை நிகழ்த்தி கொண்டுதான் இருந்தது. இது இப்படியே இருந்தால் சிலரின் கேலி பார்வைக்கும் பலரின் பரிதாப பார்வைக்கும் ஆளாக வேண்டி வரும் என புரிந்து இன்று இந்த நொடியோடு இந்த கலக்கம் எதுவும் தன் மனதை பாதிக்க விடக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தவளாக தன் வலியை அதிர்வை வருத்தத்தை எல்லாம் கண்ணீரில் கரைத்து கொண்டிருந்தாள் பாவை. மறுநாள் காலை அழுத இடம் தெரியாமல் கவனமாக தயாராகி வெளியில் வந்தவள் வழக்கம் போல் மலரவனின் வீட்டிற்கு செல்ல அங்கே காலை உணவிற்காக எல்லாம் தயாராக இருந்தது. யாழினி குழந்தையை வைத்திருப்பதால் தனக்கும் மலரவனுக்கும் அலுவலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய உணவை பாவை செய்து விடுவதுதான் வழக்கம். அதில் அனைவருக்குமான காலை உணவை செய்யும் பொறுப்பை தனதாக்கி கொண்டிருந்தாள் யாழினி. நேராக குழந்தை இருந்த அறைக்குள் சென்று ஆழ்ந்து உறங்கும் குழந்தையை பார்த்தவள் அவளின் கன்னத்தில் முத்தமிட்டு தலையை அன்போடு வருடி கொடுத்துவிட்டு வெளியில் வந்தாள் பாவை. லட்டு, நைட்டு சரியா தூங்கினாளா அண்ணி? குழந்தை உடம்பு சோர்ந்து போயிருக்கும் என அக்கறையாக விசாரிக்க, ஆ அதை ஏன் கேட்குற, நைட்டெல்லாம் நை நைன்னு ஒரே அழுக. அப்புறம் சூடா தண்ணி வச்சு குளிக்க வச்சேன். அதுக்கு பிறகு நல்லா தூங்கினா
என்றவாறே மூவருக்குமாக சாப்பிட பிரெட் டோஸ்ட் எடுத்து வந்து வைத்தாள் யாழினி. அப்போ நீங்களும் சரியா தூங்கி இருக்க மாட்டீங்க. நாங்க கிளம்பினதும் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நேற்றைய அசதி உடம்பில் இருக்கும். இவ்வளவு சோர்விலையும் உங்களை யாரு எழுந்து டிஃபன் செய்ய சொன்னது? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்ல? நானே செஞ்சிருப்பேன் என்றாள் பாவை. நான் என்ன 4 வகை சமையலா செஞ்சிருக்கேன்? பிரெட் டோஸ்ட் தானே. ஏற்கனவே சமையல் நீ தான் செய்யற. உனக்கும் டயர்டு தானே என்றாள் யாழினி. நீ வேணும்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ பாவை என்றான் மலரவன். இல்லைண்ணா, நேற்று மீட்டிங் போனேன் இல்ல, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். டாப் ஆக்ட்ரஸ் வச்சு ஆட் சூட் இருக்கு. அதுக்கு ட்ரெஸ் டிசைன் பண்ணணும். அவங்களுக்கு இன்னும் 10 நாள்ல யூரோப்ல ஷூட் ஸ்டார்ட் ஆகுதாம். அங்க போயிட்டா இங்க வர 2 மாசம் ஆகும். அதுக்குள்ள இங்க வேலையை முடிக்கணும். நேத்து கம்பெனி ரெக்குயர்மெண்ட் சொல்லவே அவ்வளவு நேரமாச்சு. இனி இவங்க ஐடியா என்னன்னு கேட்கணும். நிறைய வேலை இருக்குண்ணா என்றவள் வேகமாக சாப்பிட்டு முடித்தாள். யார் பாவை அந்த ஆக்ட்ரஸ் என ஆர்வமாக யாழினி கேட்க, த கிரேட் நக்ஷத்ரா என்றாள் பாவை. வாவ், லேடி சூப்பர் ஸ்டாரா? இதுதான் அவங்களுக்கு நீ டிசைன் செய்யறது முதல் முறையில என்றவளுக்கு பாவை ஆம் என தலையசைக்க, செம்ம சான்ஸ் பாவை, நல்லா யூஸ் பண்ணிக்கோ. இனி அவங்க ஆஸ்தான ட்ரெஸ் டிசைனரா நீ தான் வேணும்னு அவங்க அடம் செய்யணும் என்றாள் யாழினி. அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அண்ணி. எனக்கு இந்த வேலையே திருப்தியா தான் இருக்கு, ரொம்ப பிடிச்சும் இருக்கு என்றவாறே எழுந்து கொண்டவள், அடுத்த 1 வாரமும் நிறைய வேலை இருக்கு. எப்போ வருவேன் போவேன்னு எனக்கே தெரியாது. எனக்காக காத்திருக்க வேண்டாம் என்றாள் பாவை. வேலை முக்கியம்தான். ஆனா அதுக்காக சரியா சாப்பிடாம தூங்காம இருந்து உடம்ப கெடுத்துக்காத என மலரவன் கூறவும், ஆமா, கிடைக்கும் கேப்ல எல்லாம் குட்டியா ஒரு ரெஸ்ட் எடுத்துரு என்றாள் யாழினி. அதற்குள் அவள் கொண்டு வந்திருந்த மதிய உணவை மலரவனிடம் கொடுத்தவள் இன்னொரு சின்ன பையை யாழினியிடம் கொடுத்து, இதில் பீஸ் புலாவ் பொட்டேட்டோ கிரேவி இருக்கு அண்ணி, மதியத்துக்கு இதையே வச்சுக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க என்றாள் பாவை. இது வழக்கம்தான் என்பதால் அதை யாழினி உள்ளே எடுத்து வைக்க மற்ற இருவரும் வேலைக்கு கிளம்பினர். மலரவன் தன் 2 சக்கர வாகனத்தை எடுக்க பாவையும் அவளின் 2 சக்கர வாகனத்தை எடுத்தாள். குடும்பமாக வெளியே செல்லும் போது மட்டுமே காரை உபயோகிப்பது மலரவனின் வழக்கம். மற்ற நேரங்களில் 2 சக்கர வாகனமே அவன் விருப்பம். இருவரும் எதிரெதிர் திசையில் பிரிந்து செல்ல அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் வளாகத்திற்குள் அதியனின் கார் நுழைந்தது. அலுவலகத்திற்குள் நுழைந்த பாவை பொதுவாக அங்கிருந்த அனைவருக்கும் சிறு புன்னகையை உதிர்த்தபடியே தன் அறைக்குள் நுழைந்தாள். நக்ஷத்ராவிடம் பேச காலை 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்திருந்தது. அவரிடம் பேசிய பிறகே அவளின் ஆடை வடிவமைப்பிற்கு தேவையானதை திட்டமிட முடியும் என்பதால் அதற்குள் மற்ற வேலைகளை கவனிக்க தொடங்கினாள் பாவை. அதே நேரம் லேசாக அவளின் அறை கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான் கிருஷ்ணகுமார், பாவையின் மேல் அதிகாரி. ஆனால் அவனிடம் எப்போதும் அந்த அலட்டலோ பந்தாவோ துளியும் இருக்காது. பெரும் சத்தமின்றி மென்மையான குரலில் பேசக்கூடியவன், அமைதியாக ஆனால் அதே நேரம் தனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வைத்துவிடும் திறன் கொண்டவன். எப்போதும் முகத்தில் ஒட்ட வைத்த சின்ன புன்னகையோடே சுற்றி கொண்டிருந்தாலும் அவன் பின் இருக்கும் சோகம் அனைவருக்கும் தெரியும். 3 வருடங்களுக்கு முன் மனைவியை இழந்தவன் கிருஷ்ணகுமார். அவனை கண்டதும், மார்னிங் சார் என பாவை எழுந்து நிற்க, மார்னிங், என்ன பிளான் செஞ்சிருக்கீங்க பாவை, எனி ஐடியா என்றவாறே அவள் முன் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் கிருஷ்ணகுமார். மேல் அதிகாரியாக அவளை தன் அறைக்கு வரவழைத்து பேசாமல் வேலைக்கு இடையில் யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று அவனே வந்து பேசுவது இங்குள்ளவர்களுக்கிடையே அவனுக்கு நல்ல பெயரை எடுத்து கொடுத்திருந்தது. இப்போதும் அப்படியே வந்து அமர்ந்திருந்தவனை சிறு சங்கடத்தோடு பார்த்தவள், சாரி சார், நேத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், என்னால் எதுவும் பிளான் செய்ய முடியல. அதோட நாம ஒரு பிளான் செஞ்சுட்டு நக்ஷத்ரா அதை வேண்டாம்னு சொல்லிட்டா, அதான் அவங்க கூட பேசின பிறகு பிளான் செய்யலாம்னு வெயிட் பண்றேன் சார் என்றாள் பாவை. குட், அதுவும் நல்லதுதான். அப்போ நீங்க வேலையை கவனிங்க என்று விட்டு அவன் எழுந்து சென்று விட ஆதேஷிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. அதை உடனே எடுத்திருந்தாள் பாவை. ஆர் யூ ஓகே என்றவனுக்கு சிறு புன்னகையோடு, எஸ் ஆதி, தேங்க்ஸ் ஃபார் யோர் கன்சர்ன் என்றாள் பாவை. அதன் பின் 2 வார்த்தை அவனிடம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்து இருந்தவள் அடுத்தடுத்து வேலையில் மூழ்கி போனாள். அழைப்பு மணியின் சத்தத்தில் நல்ல உறக்கத்தில் இருந்த யாழினி வந்து கதவை திறக்க அங்கே நின்றிருந்தான் அதியன். அவனை கண்டதும் மலர்ந்தவள், வாங்கண்ணா என்றாள். அடே அப்பா, பரவாயில்லையே, உடனே உள்ள கூப்பிட்டுட்ட. நான் கூட என்ட்ரி பாஸ் கிடைக்க ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சேன் என கேலி செய்தபடியே உள்ளே வந்தவன், தூங்கிட்டு இருந்தியா யாழி? தொந்தரவு செஞ்சிட்டேனா என்றான். தூங்கிட்டு தான் இருந்தேன், ஆனா தொந்தரவெல்லாம் இல்ல.
எத்தனை நாள் இப்படியான ஒரு தருணத்துக்காக காத்திருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றவள் உரிமையாக அவன் தோளில் சாய்ந்து அவனை அணைத்து கொண்டாள். அதியனும் அவளை அன்போடு அணைத்து கொண்டே, எங்கே என் ஜாங்கிரி என்றான். ஐயோ, உங்க ஜாங்கிரி நைட் செஞ்ச அமர்க்கலம் இருக்கே என அனைத்தையும் கூறியவள், ஆமா, இங்க இன்னும் எத்தனை நாள் இருப்பீங்க அண்ணா என்றாள் யாழினி. இனி இங்கதான் என்றவனின் பதிலில் சட்டென நிமிர்ந்து அமர்ந்து அவன் முகம் பார்த்தாள் யாழினி. அவளின் அந்த செயலில் தோன்றிய சிறு புன்னகையோடு என்ன என்பது போல் விழி உயர்த்தினான் அதியன். இல்ல, நிஜமாவா என்று நம்ப முடியாத குரலில் அவள் கேட்கவும், என்று மட்டும் அவனிடம் இருந்து பதில் வந்தது. அப்போ அங்க பிசினஸ் என யாழினி நிறுத்த, அத பாத்துக்க ஆள் இருக்கு, இனி இங்க கவனிக்கணும் என்று சிறு அழுத்தத்தோடு கூறினான் அதியன். என்னாச்சுன்னா, இங்க ஏதாவது பிரச்சனையா என்று பதறியவளை மறுப்பாக பார்த்தவன், 3 வருஷமா சரியா நான் இங்க இல்லதானே, அதைத்தான் சொன்னேன். பெருசா எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் நான் நேர்ல இருந்து பார்க்கலையே, அந்த வேலையெல்லாம் இருக்கு என்றான் அதியன். ஓ என அவள் சொன்னதை உள்வாங்கிக் கொண்டவளுக்கு இப்போதே அந்த கவலை துளிர்விட தொடங்கியது. இத்தனை நாள் இவர்கள் வாழ்ந்த வீட்டில் இனி அதியன் தனியே இருக்க வேண்டுமே என்று தோன்றவும், அதியன், நான் இந்த ஃப்ளோர்ல வீடு வாங்கி இருக்கேன் எனவும் சரியாக இருந்தது. அதில் திகைத்து பார்த்தவள், என்ன என்று அதிர்வோடு கேட்கவும், எதுக்கு இவ்வளவு ஷாக், நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சுதான் வாங்கினேன் எனவும், அந்த கார்னர் வீடு நீங்க தானா என்றாள். சமீபமாக அந்த வீட்டில் வேலைகள் நடப்பதை கவனித்து இருந்ததை வைத்து அப்போதும் கொஞ்சமும் அதிர்வு மாறாத குரலில் யாழினி என்றவன், பசிக்குது யாழி, சாப்பிட என்ன இருக்கு என்றான் பேச்சை மாற்றும் விதமாக அதியன். அச்சோ, நான் எதுவும் செய்யலையே, இருங்க, தோசை மாவு கொஞ்சம் இருக்கு, சட்னி செஞ்சு தோசை ஊத்தவா என்றபடியே எழுந்து நின்றாள் யாழினி. இல்ல வேண்டாம், நாம ஆர்டர் செஞ்சுக்கலாம் என்றான் அதியன். நான் சாப்பிட்டுட்டேன்னா உங்களுக்கு மட்டும் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க, இல்லைன்னா நான் சீக்கிரம் ஏதாவது செஞ்சு தரேன் என்றாள் யாழினி. ஆமா, நீ என்ன சாப்பிட்ட என்றான் அதியன். நான் பிரெட் டோஸ்ட் எனவும், அப்போ எனக்கும் அதையே கொடுத்துடு என்றவனுக்கு சம்மதமாக தலையசைத்து யாழினி எழுந்து செல்லவும் அவளோடு பேசியவாறே வந்து உணவு மேசையில் அமர்ந்தான் அதியன். அங்கே பாவை கொடுத்துவிட்டு சென்ற உணவு இருக்க எதேச்சையாக அந்த பக்கம் பார்த்தவன் உள்ளே என்ன இருக்கிறது என்பது போல் அதை எடுத்து பிரிக்க, மினி கேசரோலில் சூடாக பீஸ் புலாவும் மற்றும் உருளைக்கிழங்கு கிரேவியும் இருந்தது. மூடியை திறந்தவுடன் வந்த வாசமே பசியை மேலும் தூண்டிவிட, வாவ் என ஆழ்ந்து அதை சுவாசித்தவன், எனக்கு இதுவே போதும் யாழி என்று அதை சாப்பிட தொடங்கி விட்டிருந்தான். அதியனின் குரலில் சமையல் அறையில் இருந்தபடியே கையில் முட்டையோடு அவனை திரும்பி பார்த்தவள் வேறு எதுவும் பேச தோன்றாமல் அப்படியே நின்றுவிட, பசி ஒரு பக்கம், வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு சில வருடங்கள் ஆகி இருந்தது ஒரு பக்கம் என சேர, உணவின் ருசியும் சேர்ந்து கொண்டதில் 5 நிமிடத்தில் மொத்தத்தையும் காலி செய்து முடித்திருந்தான் அதியன். இது பாவை செய்தது என தெரிந்தால் சாப்பிடுவானா என்று தோன்ற, அப்படியே பார்த்திருந்தவளுக்கு பசியோடு சாப்பிடுபவனை தடுக்கவும் தோன்றவில்லை. ஒரே மூச்சில் சாப்பிட்டு முடித்தே நிமிர்ந்தவன், என்ன அப்படி பார்க்கிற, நல்ல பசி, அதோட சமையல் செம்ம டேஸ்ட், நீ இவ்வளவு நல்லா சமைப்பியா என்றான் அதியன். அதற்கு மறுப்பாக தலையசைத்தவள், என் சமையல் கொஞ்சம் சுமார் தான், இது பாவை செஞ்சது என்றதும் அவன் முகத்தில் சிறு திகைப்பு வந்தாலும் பெரிதாக அதை பற்றி எடுத்து எதுவும் பேசாமல், புது வீடு யாழி, ஏதாவது ரிச்சுவல்ஸ் இருக்கா என்றான் அதியன். ஆமாண்ணா, பூஜை போல எதுவும் செய்ய ஐடியா இருக்கா என்றவளை மறுப்பாக பார்த்தவன், வேண்டாம், நீயே ஏதாவது சிம்பிளா செய் என்றான் அதியன். அப்போ பால் மட்டும் காய்ச்சிடலாமா என்றவளை சம்மதமாக பார்த்தவன், ஓகே, அதுக்கு என்ன வேணும் என்றான் அதியன். புது ஸ்டவ், பாத்திரம் என பட்டியலிட எதுவும் இல்லை என்பது போல் தோலை குலுக்கினான் அதியன். அதுவும் இல்லைன்னா என்னதான் செய்ய என்று அவனை போலியாக முறைத்தாள் யாழினி. உனக்கு என்ன வேணும்னு லிஸ்ட் மட்டும் போடு என்றவன் குழந்தைக்கு அருகில் சென்று படுத்துவிட, அவசரமாக ஒரு பட்டியலை தயாரித்து கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள் யாழினி. அதை தன் உதவியாளனுக்கு அதியன் அனுப்ப அடுத்த அரை மணி நேரத்தில் பொருட்களோடு வந்து நின்றான் சிவா. அப்போதே குளித்து வந்திருந்த யாழினியே அவனின் இந்த வேகத்தை கண்டு திகைத்தாள். இதுதான் அதியன், ஒன்றை செய்ய நினைத்துவிட்டால் உடனே செய்து முடித்து விடுவான். யாழினி பட்டியல் இடத் தொடங்கிய போதே சிவாவை கடையில் சென்று காத்திருக்க செய்திருந்தான் அதியன். அதனாலேயே இத்தனை வேகத்தோடு அனைத்தும் வந்து சேர்ந்திருந்தது. அதே நேரம் குழந்தை விழித்து கொள்ள அவளையும் தயார் செய்து அழைத்து கொண்டு அதியனின் வீட்டிற்கு சென்று பால் காய்ச்சி விட்டு வந்தாள் யாழினி.
அதன் பிறகு குழந்தையோடு கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டு அதியன் அலுவலகம் கிளம்பிவிட்டான். ஆனால் யாழினிக்குத்தான் மனம் எதையெதையோ நினைத்து தவித்தது. நேற்றைய ஒரு நாள் தானே, எப்படியும் சமாளித்து விடலாம் என எண்ணி மலரவனிடம் அவ்வளவு பேசி இருந்தவள் இப்போது அதியன் இதே தளத்தில் குடிவந்திருப்பதை எண்ணி மிரண்டாள். இன்று வந்தது போல் இனி இயல்பாக அதியன் இங்கே வந்து சென்று கொண்டிருந்தால் அது மலரவனுக்கு கொஞ்சமும் பிடிக்காது என அவளுக்கு நன்றாகவே தெரியும். அதோடு பாவை இதை எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்ற தயக்கமும் உண்டானது. நேற்று ஒரு நாள் மட்டும் அனுமதி கொடுத்திருந்த மலரவனை என்ன சொல்லி சமாளிப்பது என அவளுக்கு கொஞ்சமும் புரியவில்லை. அதோடு அதியன் இங்கே ஏன் வந்தான் என்பதும் அவளுக்கு புரியவில்லை. லண்டனில் இருந்து மொத்தமாக வந்துவிட்டது புரிந்தாலும், ஆனால் இங்கு ஏன் வரவேண்டும் என்ற கேள்விதான் அவளை குழப்பியது. இதே சென்னையில் அத்தனை பெரிய மாளிகை இருக்க அங்கு செல்லாமல் இங்கு ஒரு வீடு வாங்கி ஏன் வரவேண்டும் என்ற கேள்வியே அவளை அலைக்கழித்தது. அவ்வளவு பெரிய வீட்டில் இனி தனியே இருக்க விருப்பமில்லாமல் இப்படி செய்திருக்கலாம். இல்லையெனில் எங்கோ தனியே இருப்பதற்கு இங்கு யாழினிக்கு அருகிலேயே இருக்கலாம் என எண்ணி இருக்கலாம் என்று தோன்றினாலும் மனம் எதையோ எண்ணி பயந்தது. ஒருவேளை வேறு எதுவும் இருக்குமோ என எண்ணும் போதே வயிற்றில் புலியை கரைப்பது போல் இருந்தது. இல்லை, அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போதே பாவை அனைத்தையும் மறந்து என எண்ணம் செல்லும் போதே அதற்கு வாய்ப்பில்லை என்று அவளுக்கே புரிந்தது. ஆனாலும் மனதின் ஒரு ஓரத்தில் பாவை அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு தன் வாழ்க்கையை பார்க்க தொடங்கி இருக்கும் இந்த நேரத்தில் இப்படி ஏன் என்றும் தோன்றியது. அதோடு அவள் நினைப்பதுதான் சரி என்றால் மலரவனை எப்படி சமாளிப்பது என்ற மலைப்பும், இருவருக்கும் நேரடி மோதல் எதுவும் நிகழ்ந்து விடக்கூடாது என்ற பதட்டமும் சரி விகிதத்தில் உண்டாகி அவளை மிரள செய்தது.